எல்லாருக்கும் சொல்லியாச்சுங்க. சொல்லுங்க 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 சொல்லுங்க. அதுதான் சார் சொல்றேன், எல்லா கோயில்களுடைய அடிப்படை வசதிகள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணியிருக்கிறோம். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை என்ஷூர் பண்ண சொல்லி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க இருக்க அனைத்து கோயில்களிலும் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். சர்ப்ரைஸான சில ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்து தரும். அதுதான் சார் ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொல்லக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஆய்வுகளை தொடங்கியிருக்கிறோம். கூடிய சீக்கிரம் அதுக்கான நடவடிக்கை எடுக்கும். அதுவும் ஆய்வு தான் சார். எல்லா பிரச்சனையும் சேர்த்து தான் சொல்றேன். ஒட்டுமொத்த அடிப்படை பிரச்சனைகளும் சேர்த்து தான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறேன். கோயிலுக்கு உள்ள, கோயிலுக்கு வெளியே, மக்கள் பிரச்சனை எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஒவ்வொரு கோயிலாக ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் டைம் கொடுங்க, அவகாசம் கொடுங்க. இப்பதான் 1 மாசம் ஆகுது. கண்டிப்பாக ஆய்வு செய்து கூடிய சீக்கிரம் ஒவ்வொன்றா நடவடிக்கை எடுத்து சரி செய்யப்படும். சாரி சாரி புரியல. எது சார்? காதர் மொய்தீன் வந்து திமுக தொடர்ந்து தாவேக்காமல நிறைய சர்ச்சையான கருத்தை பரப்பிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு போக்கிரித்தனம் சொல்லி காதர் மொய்தீன் சொல்லியிருக்காரு. அவங்க கூட்டணியில இருந்துகிட்டே அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது எல்லாருடைய பார்வையா அவங்க சொல்றாங்க. அதை நீங்க விளக்கம் வந்து அவர்கிட்ட தான் கேட்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க அதெல்லாம் கவனம் செலுத்துறதுக்கான நேரம் இல்லை. முழுக்க முழுக்க மக்கள் பணியிலும் மக்களுக்கு தேவையான விஷயங்களை ஆய்வு செய்யறதுலையும் அந்த திட்டங்களை நடைமுறை கொண்டு வரது எங்களுடைய கவனம் எல்லாம் இருக்கே தவிர இது போன்ற விஷயங்கள் எங்களுடைய கவனங்கள் செலுத்த நேரம் இல்லை. சார், சொல்லை விட செயல் தான் சார் முக்கியம். பேசுறதை விட செயலில் காட்டுறது முக்கியம். எல்லா இடங்களிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், துரிதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குது. காவல்துறையை துரிதமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இங்க பேசி பேசி இது பண்றதை விட செயல்ல காட்டணுன்றதுனால எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்தையும் செயல் வடிவத்தில் காமிச்சிட்டு இருக்காரு. எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துக்கப்பட்டிருக்குது. அனைத்தும் சரி செய்யப்படும். நன்றி. முதல்ல இங்க இருந்தே பார்த்தாலே தெரியல கிளீனா இல்லைன்றவங்களுக்கு. யார் இது பார்த்துட்டு இருக்கிறது? மேனேஜ்மெண்ட் யார் பண்றது? இங்க டாய்லெட் யார் பாக்குறது? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கிளீன் பண்றீங்க? 5 தடவை கிளீன் பண்ற மாதிரி இல்லையாமா? ஷூஸ் வெளியில இருக்கு. கையில வாங்க. ஐயோ செப்பல் சுண்டா கொடுங்க. ரெடி பண்ணி 2 வருஷமா பண்ணாம தான் சார் இருக்கும். எனக்கு அது யூஸ் ஆயிருக்குல்ல சார். அது உடனடியாக அதை பண்ண சொல்லுங்க சார். ரெடி பண்ணுங்க. அதுக்கு எல்லாம் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி செப்பல் சொல்லுங்க. கொஞ்சம் பாருங்க. ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. 5 வேலை கிளீன் பண்ணுற டாய்லெட் இருக்கா சார்? அந்த அம்மா வாஷ் பண்ணுங்க. 5 வேலை கிளீன் பண்ண டாய்லெட் இருக்கா மேடம்? ஏமா இப்படி சொல்லுவீங்க? பீரியாடிக்கலா கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுமே டேட்டு போட்டு சாலரி பேசிட்டால என்னமா ஒரு சம்பளம் டெய்லி வேஜஸ் கொடுக்குறாங்க. டெய்லி வேஜஸா இல்லை மந்த்லி சாலரி பேசிஸ் இருக்குன்னு எப்படி? டெய்லி வேஜஸ் கொடுக்குறாங்களா? எதுவும் அவங்களுக்கு குறை கட்டல இல்லை, பணம்லாம் கரெக்டாக வந்துருதுங்களா? அப்போ ஏமா எப்படி இருக்கு? செய்யணுமா? இனிமேல் ரெகுலரா போட்டுட்டு 3 வேலை 5 வேலை கிளீன் பண்றீங்கன்னா 5 வேலை டேட்டா போட்டுருவோம். அதை முடிச்சு கையில் போடணும். சரியா இல்லைன்னா ஏன்னா நான் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. 5 வேலை கிளீன் பண்ணால் 5 வேலை கிளீனாக தான் இருக்கணும். இல்லைன்னா முதல்ல உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும். ஜேசி மேலே தான் ஆக்ஷன். ஃபர்ஸ்ட்டே உங்களை நான் வார்ன் பண்ணாத, உங்களை சூப்பர்வைஸ் பண்ணாத ஜேசி மேலேயோ மேலதிகாரி மேலே தான் ஆக்ஷன் எடுக்கணும். நீங்களாம் கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க, டெய்லி வேஜஸ் வேலை செய்றீங்க. அதனால தான் நான் இந்த வாட்டி எந்த ஆக்ஷன் நம்ம இது பண்ணல. ஜஸ்ட் ஒரு வார்னிங்கோட சொல்கிறேன், தயவு செஞ்சு க்ளீன் பண்ணுங்க. வர பப்ளிக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் தண்ணி ஃபெசிலிட்டிஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு அதை க்ளீன் பண்ணுங்க.